தந்தை பெரியார் அவர்களுக்கும் அதே நேரம் தேவேந்திர மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக அது சார்ந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, திருப்புராணம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கம் ஆவி ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இருந்துச்சு 1929களில். இப்போ அந்த பேர் வந்து மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆவி ஊரை சேர்ந்த பெரிய கருப்பண குடும்பம் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து நெல் இதெல்லாம் விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காப்புல. ஓரளவுக்கு நிலம் வந்து இருந்துச்சு. அதே நேரம் வந்து லாரி ஓட்டுநராகவும் இருந்திருக்காரு. அதுவும் குப்பை லாரி ஓட்டக்கூடிய ஒரு நபராக. அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காப்புல, குப்பை லாரியை வந்து ஓட்டிட்டு ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்த தெருவுக்குள்ளே தாண்டி ஒரு அப்பர் கேஸ்டுடைய தெருவுக்குள்ளே வந்து போயிருக்காப்புல. உடனே வந்து ஐயோ ஒரு பள்ளப்பைய வந்து இந்த இதுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவரை வந்து கட்டி போட்டு அடித்து அவருக்கு 50 ரூபா வந்து அபராதத்தையும் விதித்து அவரை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. அதே நேரம் அவருடைய நெற்கதிர்கள், அவருடைய வயல்வெளிகள்லாம் வந்து சூறையாடியிருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. இதை வந்து பெரியார் அவர்கள் வந்து 24/11/1929 குடியரசு ஏட்டில் வந்து எப்படி எழுதுறாரு அப்படின்னா, இது வந்து ரொம்ப பெரிய கொடுமை, இது வந்து தப்பு, இந்த மாதிரி வந்து நடந்திருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு சாதி வரியில் வந்து இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து தட்டி கேட்கணும், எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி குடியரசு இதழில் கொடுமையிலையும் கொடுமை அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் போட்டு எழுதுறாப்புல. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. தந்தை பெரியார் அவர்கள் வந்து தேவேந்திர மக்களுக்காக எப்போவுமே இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருந்துச்சு. இதை வந்து எதில் நான் படித்தேன் அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்களும் தாழ்த்தப்பட்டவரும் அப்படிங்கிற தஞ்சை ஆடலரசன் அவர்கள் எழுதின புக்கில் இருந்தான். இது வந்து புக்கோடைய விலை வந்து 80 ரூபா. இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்காக அவர் எங்கெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விவரமாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் வந்து வாங்கி படித்து பாருங்கள். நம்ம எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசினாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருந்தால் தான் நம்ம பேசணும். அந்த விதத்தில் இந்த செய்தி அப்படிங்கிறது இந்த புக்கில் வந்து இருக்குது. மறக்காமல் படித்து பாருங்கள். நன்றி.